என்ன இளமதி ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. பரமன் கெஞ்சிரத பார்த்தா பாவமாதான் இருக்கு. நீ சொன்னதெல்லாம் கேட்டவ பரமன் அண்ணனாவது வேலைக்கு போறதாவது நினைச்சேன். ஆனா மனசு திருந்தி பரமன் அண்ணனே வேலை தேட ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய விஷயம் தாண்டி. நீ என்னமோ மேஜிக் பண்ணிருக்க. ஆனா அது என்ன மேஜிக்னு தான் தெரியல. அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற எந்த மேஜிக்கும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு எல்லாம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பரமன் நல்ல விதமா இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு வேலை கிடைக்கும். சரி, இப்ப கூட உன் மனசுல லவ் இல்லையா? இல்ல எத்தனை தடவை சொல்றது லூசு. சும்மா வா பரமா, இந்த மாசம் அமௌண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கு வரல, இனிமே நான் வசூலுக்கு வரவும் மாட்டேன். என்ன பரமா, என்னாச்சு? உனக்கு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இனிமே ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா போப்பா, சும்மா காலகாலத்துல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நிச்சயமா தானே சொல்றேன். என்ன பரமா சொல்ற? ஆமா, இனிமே எந்த தப்பு தண்டாக்கும் போறதா இல்ல. இனி இந்த வட்டி வசூல் அது இதுன்னு எதுவும் கிடையாதுன்னு. அடிதடி கூட இனிமே இருக்காது. இந்த ஒரு வேற ஒரு பரமனை பார்க்க போகுது. அதானே அப்படியே தெரிஞ்சவங்க எல்லாம் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம்னு வந்தேன். அதான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். கவலைத்துக்காதீங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. பரமா, இப்படிப்பட்ட தொழில இருக்கிறவங்க அதை விட்டுட்டு திரும்பி வர்றது பெரிய விஷயம்ப்பா. ஆனா வேலை ரொம்ப கஷ்டமான வேலை பரமா. டெலிவரி வேலை தான். சம்பளமும் என்னால பெருசாலாம் கொடுக்க முடியாது. மிஞ்சி போனா மாசம் ஒரு 10,000 ரூபாய். அதுவே பெரிய விஷயம். பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க வேலைன்னு ஒண்ணு கொடுத்தாலே போதும். சரி அப்ப நம்ம கடையில வேலைக்கு சேர்ந்துக்க. நன்றி. வேலையை கொடுத்துட்டோம்.